சோழர்கள் காலத்து ராமர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். 1000, 1500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கிற இந்த ராமர் கோவில் தமிழ்நாட்டுக்கும் ராமபிரானுக்கும் உள்ள தெய்வீக தொடர்பை பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கு. தமிழ் பாசுரங்களால் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட இந்த கோவில் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கிற புல்லபூதங்குடி என்னும் அழகான கிராமத்தில் இருக்குது. புல் என்னும் பறவை சடாயுவின் பூத உடலுக்கு ஈமக்கிரியைகள் நிகழ்ந்த ஊர் என்பதால இவ்வூருக்கு புல்லபூதங்குடி என்னும் அழகான பெயர். ராமபிரான் வல்வில் ராமர் என்னும் அழகான திருப்பெயரோடு விளங்குகிறார். புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருமுகம். எப்பவுமே நின்ற திருக்கோலத்துல காட்சி தர ராமபிரான் இந்த திருக்கோவில்ல சயன திருக்கோலத்துல காட்சி தராரு. இந்த கோவில் 1500 ஆண்டுகள் மேலே பழமையாக இருக்கிறதால ராமபிரானுக்கும் வழிபாடு தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது. சீதா பிராட்டியை பிரிந்த ராமபிரான் சீதா பிராட்டியை போல பொற்சிலை ஒன்று செய்து இருவரும் இணைந்து சடாயுவுக்கு மோட்சம் அளித்ததால இந்த தாயாருக்கு பொற்றாமரையால் தாயார் என்று பெயரு. இந்த ஸ்தலத்தில் இருக்க உத்தியோக நரசிம்மரை வழிபட்டா நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாடல் பெற்றதுனால இந்த கோவில் திவ்ய தேசங்களில் 10வது திவ்ய தேசமாக விளங்குது. வண்டுகள் சூழ்ந்த திருப்புல்லபூதங்குடி என்று திருமங்கை ஆழ்வார் 5ஆம் 10 முதல் திருமொழியில இந்த கோயில் பற்றி பாடியிருக்காரு. மூலவர் சக்கரவர்த்தி திருமகன் சடாயுவோடும் லக்ஷ்மணரோடும் ஆஞ்சநேயரோடும் காட்சி தராரு. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க.